ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். மறந்துடுற போயிருப்பா. பூக்கடையில் ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். திடீர்னு அவனுக்கு அங்கே வேலை போயிடுச்சு. அவன் கொஞ்சம் வேண்டப்பட்ட பையனா வேற போயிடுறான். அவன் எங்கே வேலை பார்த்தானே தெரியாம அவனை கொண்டு வந்து ஒரு பட்டாசு கடையில், ஒரு வெடி கடையில் உட்கார வச்சிடறானுங்க. ஒரு வெடி கூட விற்கலையாம். என்னடான்னு பார்த்தா 10 நிமிஷத்துக்கு ஒருக்க வாளியில தண்ணியை பிடிச்சிக்கிட்டு பட்டாசு மேலே தெளிச்சிக்கிட்டு இருந்திருக்கான். பூக்கடையில் தெளிக்கிற மாதிரி தொழில் பக்தி, அது அவனை விட்டு போல. இது யார் மேல தப்பு? ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒன்றும் பயப்பட வேணாம், திருக்குறள் தான். அதாவது இந்த செயலை இந்த கருவி கொண்டு இது இத்தனை பேரில் இவனால் முடியும் என்று அந்த செயலை அவன்கிட்ட விட்டுட்டு விளைக்கிறணும். இந்த வேண்டியவன் வேண்டாதவன் இதெல்லாம் விட்டுட்டு திறமைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஆளுங்களை கரெக்டா செலக்ட் பண்ணீங்கன்னா, எவனை எங்க உட்கார வைக்கணுமோ அவனை அங்கங்க கரெக்டா உட்கார வச்சீங்கன்னா இந்த கோல்டு மெடல் எல்லாம் தானா வருமா?